பிக் பாஸ் 2ஓட இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம பொன்னம்பலம் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நம்ம அனந்த் சார் தான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டை விட்டு ஹெல்மெட் ஆகி வெளில வந்துட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்னன்னா, பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அதில் யாரும் தலையிடக்கூடாது, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னார். ஷாரிக், ஐஸ்வர்யா, யாஷிகா, மகத் இவங்க 4 பேரும் செஞ்ச வேலைக்கு பொன்னம்பலம் கண்டிச்சாரு. அதுக்கு அவர் ஜெயிலில் போடணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அனந்த் சார் சொல்லியிருக்காரு. அது மாதிரியே இப்போ பொன்னம்பலம் ஜெயிலில் இருக்காரு. அந்த டைமில் யாஷிகா, ஷாரிக், ஐஸ்வர்யா இவங்களாம் ஜெயிலுக்கு நின்று அந்த பெட்டில் நடந்த விஷயத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னம்பலம் கோவமாகி, ஏன் தேவையில்லாமல் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஐஸ்வர்யா, நான் ஷாரிக் கூட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அடுத்து பொன்னம்பலம், எதுக்கு ஏன் பெட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அந்த டைம் இந்த விஷயத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நம்ம மும்தாஜ் வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே பெட்டில் உட்காந்து பேசுறது தப்பு இல்லை, பட் லேட் நைட்டில் மற்றவங்களோட தூக்கம் கெட்டு போகிற மாதிரி, அவங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணுறதா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் பயங்கரமாக வெடிக்குது. யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் பொன்னம்பலம் கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் டெலிவிஷனில் அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அப்படி நாங்கள் என்ன பண்ணோம், மக்கள் எங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்க, என்ன நடந்துச்சு தெரியுமான்னு நீங்கள் முடிக்காமே சொல்லியிருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா இத்தனை நாள் இல்லாத வகையில் ஒரு செமையாக கோபமாயிட்டாங்க. எதையை தூக்கி வீசிட்டு பொன்னம்பலம் கிட்ட போய் கோபத்தில் எகிர்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியட்டும், இப்போ எல்லாருமே சொல்லுங்கன்னு கத்துறாங்க. அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாரும் ஐஸ்வர்யோட கோவத்தை பார்த்துட்டு, என்னடா இந்த பொண்ணு இப்படி கோவப்படுதுங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. பொன்னம்பலம் எதுவும் பேசாமல் ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு. ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் நம்மளை தொல்லை பண்ணாமல் இருக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.